படைத்த வெற்றியின் நாள் இது என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். Hallelujah.
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பு சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பு சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. Oh, glory to God. இயேசுவே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றையும் நானே செய்வேன். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதில்லை. அவர் செய்ய நினைத்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். அவர் செய்ய நினைத்த காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. தேவனுடைய வசனம் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, தேவ கிருபை எங்கள் மத்தியிலே விளங்கப்படுகிறவராக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடா சர்வ வல்லவரே, எல்லாம் செய்
செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு எனக்கு செய்ய வல்லவர். ஓ கூடாதென்றே என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்றே உம்மை இமிலா இசையா தந்து விட்டே. யெகோவாய் எல்லாம் பார்த்து கொள்வா, தேவையை நிறைவாக்குவா. நீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வா, தேவையை நிறைவாக்குவா. ஓ கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவா. அந்நாளை கழிப்பாய் என்னால் ஒன்று கூடாதே, என்னால் கூடாதென்றே என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே. இயேசையா என்னால் ஒன்றும் கூடாதென்றே என்னை தந்து விட்டே. எத்தனை பேர் காலவெளியில் உண்மையாய் சொல்ல முடியும்? எல்லாம் என் ஆண்டவராலே கூடும். நான் அந்த நம்பிக்கையோடு இந்த காலவெளியில் வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் தேவனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை சரணத்தில் எல்லாரும் சொல்ல போகிறோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறதா வரவழைப்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஓ ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இசையா கூடாதென்றே என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்றே
எல்லாவற்றையும் அவர் ஒருவரே நமக்காக செய்கிறவர். எல்லாவற்றையும் அவர் ஒருவரே நமக்காக நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. சகலமும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். நம்ம வெறுமையான பாத்திரமாய் அல்ல, நம்மை நிரப்பி அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமை, என் கால்களை மான்களின் கால்களை போல கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே. இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து விடுதலோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பலனாகிய கர்த்தர். எனக்கு பலன் அவர்தான், எனக்கு பலன் அவர்தான். என் பலன் இயேசுதான், என் பலன் கர்த்தர்தான். ஹல்லேலூயா. நினைப்பதற்கு மேலாக தேவ பலனை எனக்கு அவர் கட்டளையிடுவாராக. எண்ணுவதற்கு மேலாக தேவ பலனை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நான் அழுதே புலம்பும் நேரமெல்லாம், அழுதே புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. மரண இருளில் நடந்தாலும் பயப்படேனா. கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க.
இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கின்றார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் நெருக்கத்தின் நேரத்திலும், ஓ நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீர் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இருங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆமென். மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பது நமக்கு பலன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் உன்னதமான வல்லமையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாம் பெற்றிருக்கிற சமாதானம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கிறது. அதை விட கர்த்தருக்குள் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த காலவேளையில் அனுபவிப்பது கர்த்தருக்குள் உண்டான சந்தோஷம்தான். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். நான் ரட்சிப்பினால் களி கூறுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. நம்மை களிகூற பண்ணுவார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். உங்களை சஞ்சலப்படுத்துகிற ஆவிகள், உங்களை சஞ்சலப்படுத்துகிற சூழ்நிலைகள் உங்களை விட்டு ஓடி போகும். ஓடிப்போ. உன் எல்லைக்குள் அது இருப்பதில்லை, உன் வீட்டிற்குள் அது இருப்பதில்லை, உங்களை சார்ந்தது இருப்பதில்லை. ஹல்லேலூயா. 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நம்புவதற்கு ஏது ஒன்றுமில்லை இருந்தாலும் நான் ஆண்டவரை நம்புவேன். அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையிலே எனக்கு நன்மை செய்யும். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் என்னை தலைகுனிந்து நிற்க செய்யாது. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்
எல்லாரும் சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஏசையா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. இயேசுயா நம்புவேன். ஓ இயேசு. ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்க்கையை பாதுகாக்கும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி நடத்தும். ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகள் பெரியவர்கள் என்று எண்ணப்படி யாரையும் நம்பவில்லை. எங்கள் நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே நம்பிக்கைக்கு உரியவர். நீர் ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கைக்கு உரியவர். உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறோம். உங்களை நம்பிதாப்பா நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 5வது சங்கீதத்தையும் 6வது சங்கீதங்களையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்?
துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகஞ்சர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய தசம பாகங்களை நம்முடைய கரத்திலே நாம் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கு என்று கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலங்களை பல மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தங்களுடைய பிரயாசங்களிலே பரிபூர்ணமான பலனை, நன்மைகளை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நாளுக்கு நாள் ஒரு யாபேசி விருத்தி அடைய பண்ணினது போல இவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமும் கனமும் வரட்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். உமக்கென்று விதைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உங்க ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ மனிதனாகிய யோபின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை யோபின் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். ஒரு நாட்களில் தேசத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருந்த தேவ மனிதன் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு
பொருட்களோடு பொருளாதார ரீதியிலே பல நிலைகளிலே வாழ்விலே உயர்த்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் சன்மார்க்கமாய் நடக்கிற ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்விலே எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறது. எல்லாவற்றையும் இழக்கிறான். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவனுடைய மனதிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான். காலங்கள் கடந்து போகிறது. சரீரத்தில் பலவீனங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், சரீரங்களிலே பிரச்சனை மட்டுமல்ல, வெளியிலே பிரச்சனைகள், மன ரீதியான அநேக போராட்டங்கள் அவன் சந்திக்கிறான். இப்போ தன்னுடைய காரியம் முடிந்து விட்டது, எல்லாமே தனக்கு முடிந்து விட்டது, இனிமேல் நாம் மரித்து போகிறோம் என்று அவன் அறிக்கை செய்யவில்லை. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் எனக்கு தேவன் செய்வதை நான் காண்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வியாதி வரும்போது, அகோரமான பலவீனங்கள் வரும் பொழுது நாம் நினைத்து கொள்கிறோம், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் பக்தனாகிய யோபு சொல்கிறார், இல்லை, எனக்கு ஆண்டவர் நினைத்ததை செய்ய போகிறார். ஆண்டவர் முன்குறித்த சில திட்டங்கள் இருக்கிறது, அதை என்னுடைய கண்கள் பார்க்கத்தான் போகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வாழ்விலே தேவன் செய்ய நினைத்த காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்று அவருக்கு தெரிந்திருந்த போதிலும் தேவன் சில காரியத்தை நமக்கு செய்வதற்கு ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கிறதே, இல்லாவிட்டால் தடையாக இருக்கிறதே, அது என்னதென்று தெரியவில்லையே என்று அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது. ஏன் ஆண்டவர் என்னுடைய விஷயத்தில் தாமதிக்கிறார்? இல்லாவிட்டால் தேவன் அற்புதம் செய்வதற்கு எது தடையாய் இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம், இல்லாவிட்டால் ஒரு கேள்வி அவருக்குள்ளே எழுப்பப்படுகிறது. அதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என்ன உபதேசம்? நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் அதை சரிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறார், ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் தடையாக இருப்பதற்கோ இல்லாவிட்டால் தாமதிப்பதற்கோ ஒருவேளை எனக்குள் சில தவறுகள் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய தவறுகள் இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்குமானால் ஆண்டவர் எனக்கு அதை சொல்லித்தரட்டும், நான் அந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறேன் என்று கேட்கிறார். உண்மை. பல நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய தடைகளை நாம் பல நேரங்களில் பல நபர்களை நினைக்கிறோம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறோம், ஏதோ ஒரு சத்துனுடைய சூழ்ச்சி என்று சொல்லுகிறோம், யாரோ நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சில ஆவிகளினுடைய தாக்குதல், அதனால தான் இந்த ஆசீர்வாதம் இல்லை, அதனால தான் இந்த உயர்வு இல்லை, அதனால தான் நிம்மதி இல்லை என்றெல்லாம் நம்ம நினைத்து கொள்கிறோம். யோபு சொல்லுகிறார், இல்லை, ஏன் தவறு கூட இருக்கலாம், அந்த தவறு இருந்தால் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள், நான் அதை சரிப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவரே, நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சொல்லித்தாரும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில கேள்விகள் எழுப்பப்படலாம். ஏன் ஆண்டவரை இப்படி நடக்கிறது? ஏன் ஆண்டவரை இப்படி தாமதிக்கிறது? எனக்கு வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? என் குடும்பம் ஏன் இன்னும் இந்த நிலையில் இருக்கிறது? நான் நன்றாக ஜெபிக்கிறேனே, ஆனாலும் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய காரியத்தில் நான் உண்மையா இருக்கிறேனே, ஆனாலும் ஒரு காரியம் நடக்க மாட்டேங்கிறது. என்ன காரணம் எனக்கு தெரியல. ஒருவேளை யாரோ ஒருத்தர் என்னமோ ஒன்று செய்கிறாங்களோ அப்படிங்கிறத மாற்றி, அப்படிங்கிறத மறந்து, இல்லை, என்கிட்ட கூட சில தவறு இருக்கலாம், நான் கூட சில காரியத்தில் தவறி இருக்கலாம், ஆண்டவர் அதை எனக்கு சொல்லி தந்தார்னா அதிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே என்று கேட்பதுதான் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு காரணமாயிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து அதை சரிப்படுத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நமக்கு தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், பல திக்க தரிசனங்களை சொல்லுகிறார். செய்வேன் என்கிற வாக்குத்தத்தம் ஏராளம் இருக்கிறது, ஆனால் நடக்க மாட்டேங்குது, ஆனால் நிறைவேற மாட்டேங்குது, லேட் ஆகிட்டே இருக்கு. ஏற்கனவே அது நடந்திருக்கணும், ஆனால் அது தாமதமாயிற்று, இன்னும் நடக்கலை. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? பல நேரங்களில் நாம்
நம்மை நினைப்பதில்லை, நாம் பல நேரங்களில் நம்மை சரிப்படுத்துவதில்லை. ஆனால் ஆவியானவர் இந்த நாளில் நம்மளை சரிப்படுத்திட்டோன்னா சில காரியங்கள் நடந்துவிடும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எங்கே தவறு இருக்கு? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 3 விஷயத்தை நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழி 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? முதலாவது சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே தேவ திட்டங்கள் இல்லை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவன் நினைத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை, தாமதமாகுது. அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்கே தப்பு இருக்கு தெரியுமா? யோசனையிலே தவறு இருக்காம். மனிதர்கள் எதை யோசிக்கிறார்கள்? தீமையை யோசிக்கிறார்கள், தீமையை யோசிக்கிறார்கள். எங்கே தவறு இருக்கிறது? யோசனையிலே தவறு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வெளிப்படையான தீமையான காரியமும் உண்டு, வெளியில் தெரியாத சில காரியமும் உண்டு. கவனிங்க, இந்த யோசனை என்பது அது வெளியில் யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கூட பாருங்கள், சர்ச்சில் தான் இருக்கீங்க, கூட்டத்தில் தான் இருக்கீங்க, பிரசங்கத்தை தான் கேட்குறீங்க, ஆனால் எதையோ ஒன்றை யோசித்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா? அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரியாது. நான் நினைப்பேன், பரவாயில்லையே, நல்ல உற்சாகமாக தானே தலையை ஆட்டி ஆட்டி பிரசங்கம் கேட்குறாங்களே நான் நினச்சிக்கிடுவேன். ஆனால் உள்ள வேற ரீல் ஓடிக்கிட்டே இருக்கும். யோசனை, எதையோ ஒன்றை யோசித்துக்கிட்டே இருப்போம். இந்த அரை மணி நேரத்திற்குள்ளே சில ஆட்கள் துபாய் போய், சிங்கப்பூர் போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கெல்லாம் போகணும், போக வேண்டிய எல்லா இடத்துக்கு போயிட்டு நல்ல மாதிரி கடைசி நேரத்தில் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அதை மட்டும் ஒழுங்காக சொல்லிடுவோம். அதுக்கு இடையில் என்ன நடக்குது, என்னதான் பேசுகிறாரு ஒன்றுமே தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் பேசுவார், நம்ம யோசிக்கிறத யோசிப்போம் அப்படின்னு நம்ம என்னமோ யோசித்துக்கிட்டே இருக்கோம். பிரச்சனை எங்கே இருக்குது? அதை கூட சொல்கிறதுக்கு வரமாட்டேங்கன்னா இன்னும் யோசித்துக்கிட்டு தான் இருக்காங்க சில ஆட்கள். தப்பு எங்கே இருக்குது? யோசனையில் தீமையானதை யோசிக்கிறார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே தீமையானதை யோசிக்காதீங்க. தவறு உங்கள் யோசனையில் இருக்கு. நல்லதை யோசியுங்கள், நன்மையானதை யோசியுங்கள். அல்லேலூயா. ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ, ஐயோ எனக்கு அப்படி நடந்துருமோ, அது ஒரு மாதிரியாக இருக்கே, இது இப்படி இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம். இதை டாக்டரால் சரிப்படுத்த முடியாதான், மருத்துவரே சொல்லிட்டார், காலம் முழுவதும் இப்படித்தான், இந்த மாத்திரை தான் எடுக்கணுமா. இப்படியே யோசித்து 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 அருமையானவர்களை 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நாம் பாருங்க 60 70 என்ன செஞ்சிடறோம்? நிறைய யோசனை, ரொம்ப யோசனை. அதனால தான் சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்களோ அப்படின்னு டாக்டர் நம்மளை பார்த்து சொல்கிறார். உங்கள் யோசனை ரொம்ப ஓவராக இருக்குது, நிறையா சிந்திக்காதீங்க. ஆமாம், பெட்ரூமுக்கு போன உடனே படுத்து என்ன செஞ்சுருங்க, தூங்கிடுங்க. படுத்து கிடந்துக்கிட்டு என்னத்தையாவது என்ன செய்யாதீங்க, யோசித்துக்கிட்டே இருக்காதீங்க. நிறைய யோசனை தான் படுத்த உடனே என்ன வர்றதில்லை, தூக்கம் வர்றதில்லை. அது எப்படி பாஸ்டர் யோசிக்காமல் இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் பாருங்கள் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, நான் ஆராதிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு யோசிங்க, இந்த காரியம் கைகூடி வரும் அப்படின்னு யோசிங்க. கர்த்தர் நமக்கு தீமையை அனுப்ப மாட்டார், தீமையை நன்மையாத்தான் மாற்றுவார். இது நன்மையாத்தான் முடியும், இந்த பிரச்சனை நன்மையாத்தான் முடியும், இந்த காரியம் நன்மையாத்தான் முடியும் அப்படின்னு யோசிக்கணுமா? இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், நடக்காம போயிரும், அது அப்படி இப்படின்னு யோசிக்காதீங்க, நலமானதை யோசிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தீமையை யோசிக்கிறோம், அருமையா தேவையில்லாததை யோசிக்கிறோம். தவறு எங்க நடக்கிறது? அவ்விசுவாசத்தை யோசிக்கிறோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணவில்லை. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய யோசனையிலே இருக்கிற தீமையானவைகளை அகற்றி போடுங்கள், நன்மையானவைகளை சிந்தியுங்கள். அல்லேலூயா. உங்கள் மனதில் என்ன இருக்கோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாயில் வெளியே வரும். இருதயத்தின் யோசனை இருதயத்தில் இருக்கிறது தான் வாயில் வரும். மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வரும்.
உங்கள் மனசு விசுவாசத்தில் நிறைந்திருந்தால் உங்கள் வெளியில் வருகிற வார்த்தையும் விசுவாச வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் மனசுக்குள்ளே சந்தேகம் நிறைந்திருந்தால் நீங்கள் வெளியில் பேசுகிறதும் சந்தேகமாகவே பேசுவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே எது நிறைந்திருக்கணும்னா விசுவாசம் நிறைஞ்சிருக்கணும். நம்முடைய யோசனை, தீமையான யோசனை அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்குது. அதை தூக்கி போடணுமா? தீமையானது யோசிக்கக்கூடாது. அடுத்தவங்களை எப்படி பழி வாங்கலாம், அடுத்தவங்களை எப்படி அழிக்கலாம், அவங்களுக்கு விரோதமாக எப்படி கொளுத்தி போடலாம், அவங்க ஐக்கியத்தை எப்படி கெடுக்கலாம், அவங்களுடைய ஒரு மனதை எப்படி கெடுக்கலாம், அந்த குடும்பத்தை எப்படி உடைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே யோசித்து 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 நினச்சி 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 அது நம்ம வாழ்க்கையில் தீமையாக முடிஞ்சிருது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய யோசனை தீமையானவைகளை அல்ல. ஒருவேளை சில நபர்கள் நமக்கு தீமை செய்யலாம், தீமையான காரியங்களை பேசலாம், தீமையான செயல்களை செய்யலாம். நம்ம சொல்லணும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமேன். நம்ம யோசித்து 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 நம்முடைய பலத்தை இழந்துடக்கூடாது, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும் எல்லாம். ஹல்லேலூயா. தீமையான யோசனை, தவறு அங்கே தான் இருக்கு. சவுல் தீமையானதை யோசிக்கிறான். தாவீதுக்கு எதிராக தீமையானதை செய்ய சவுல் யோசிக்கிறான். அவனுடைய யோசனை முழுவதும் எனக்கு பின்னாலே வருகிற இவனுக்கு இவ்வளவு உயர்வா, எனக்கு பின்னாலே வருகிற இவனுக்கு இவ்வளவு கோஷமா, எனக்கு பின்னாலே வருகிற இவன் மேலே வந்துட்டானா என்றெல்லாம் அவனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த யோசனை அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தவும் ஒரு மனிதனை தாழ்த்தவும் மனுஷனுடைய கரத்தில் அல்ல, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். எவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். குப்பையில் கிடக்கிறவனை பிரபுக்களோட உட்கார பண்ணுவார், குப்பையில் கிடக்கிறவனை ராஜாக்களோட உட்கார பண்ணுவார். அது தேவனுடைய செயல்கள், அது அவர் செய்கிற காரியம். எந்த மனிதன் செய்வதை விட அவர் ஒரு காரியத்தை செய்வார். இவன் நினைக்கிறான். தேவ பிள்ளைகளே, அந்த தீமையான யோசனைகள் அவனுக்கு ஆபத்தாக வந்து முடிந்தது. பல நேரங்களில் சவுலுடைய தீமையான யோசனைகள் ஒரு கட்டத்தில் ராஜ்யபாரத்தை கூட இழந்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டான். ஒரு ஆமானை பாருங்கள், தீமையானதை யோசிக்கிறான். யாருக்கு விரோதமாய்? மொர்தெகாய்க்கு விரோதமாய் தீமையானதை யோசிக்கிறான். அவனை எப்படி ராஜாட்ட போட்டு கொடுக்கலாம், அவனை எப்படி அழிக்கலாம், தூக்குமரம் செஞ்சு அவனை எப்படி தூக்கி போடலாம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, யோசனை ராத்திரி பகலா அவனுக்கு யோசனை. இவனுக்கு எப்படி அழிவை உண்டாக்கலாம், இவனை எப்படி பாருங்க போட்டு கொடுக்கலாம். இப்படியே யோசித்து 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 கடைசியில் அவன் யோசித்த அந்த தீமை அவனுக்கே வந்து முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அவனுக்கே வந்து முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த உலகத்தின் மனிதர்கள் தீமையானதை செய்ய யோசிக்கும் பொழுது அது அவர்களுக்கு அல்ல, அது அவர்களுக்கே வந்து சேரும். தீமையானதை யோசித்தான். நடந்தது என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, நலமானதை யோசியுங்கள். உங்கள் யோசனையில் இருக்கிற தவறுகள் சில நேரங்களில் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை முடக்கி போட்டிருக்கிறது, அதை வரவிடாதபடி தடுத்து வைத்திருக்கிறது. சிந்தனையிலே ஒரு பரிசுத்தம், சிந்தனையிலே ஒரு விசுவாசம் வரட்டும். எப்பொழுதும் அறிக்கை செய்யுங்க, நாங்கள் நல்லா இருக்க போகிறோம், என் குடும்பம் நல்லா இருக்கும், ஹல்லேலூயா, எங்கள் ஊழியம் நல்லா இருக்கும், சபை நல்லா இருக்கும், எல்லாரும் விருத்தி அடைவார்கள், எல்லாரும் வாழ்ந்திருப்பார்கள், சுகமாய் இருப்பார்கள், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். தாவீது கூட சொல்கிறார், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போய் இருப்பேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறுவார்கள். மற்றவங்க எப்படி, அது எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் காரியங்கள். இப்படி யோசிங்க, இப்படி சிந்தியுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தை சிந்தியுங்க, ஆவிக்குரிய நிலைகளை யோசிங்க. இன்னும் நான் பலனடைவேன், இன்னும் நான் வாழுவேன், இன்னும் நான் கர்த்தருக்காய் எழும்புவேன், இன்னும் நான் பிரகாசிப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த சிந்தனையில் ஓடணும். இது அப்படி வந்துருமா, இப்படி நடந்துருமா, அது வந்துருமா, இது வந்துருமா, இப்படியே யோசித்து யோசித்து தேவையில்லாதது நடந்துகிடுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எது ஒரு மனுஷன் ரொம்ப பயப்படுறமோ அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டதான்.
தோத்துறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எதை பற்றியும் பயப்படாத, எதை குறித்தும் கவலைப்படாத, பயப்படாதேன்னு நம்மளை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தவறு நம்முடைய யோசனையில் இருக்குமானால், தீமையான காரியங்களை யோசித்து யோசித்து நம்மளை மட்டுப்படுத்தி கொண்டிருப்போம் என்னால், இன்றைக்கி அதை தூக்கி போட்டுட்டு நன்மையானதை யோசிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. யோபு சொல்லுகிறார், எனக்கு சொல்லித்தாங்கப்பா, உம்முடைய திட்டங்கள், உம்முடைய நோக்கங்கள், எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை? அப்படியானால் என்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குது, இன்றைக்கி அதை சொல்லி தந்தீங்கன்னா ஆண்டவரே நான் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் விரும்புகிறேன்னு சொல்கிற மாதிரி நீங்களும் நானும் இந்த காரியத்தை சரிப்படுத்தி கொண்டால் தேவன் நினைத்தவைகளை செய்து முடிப்பார். ஆமென். இரண்டாவது யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை படியுங்கள். யாக்கோபு 1:14 வாசிக்கலாம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அதற்கு முந்தின வசனம் படிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம பல நேரங்களில் பிரச்சனையினுடைய உச்ச கட்டத்தில் நம்ம சொல்கிற வார்த்தை, இந்த கடவுள் ஏன் என்ன இப்படி, நான் முடிக்கலையே, கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறார்னே தெரியல, ஏப்பா ஏன் தான் இந்த சோதனையை கர்த்தர் அனுமதிச்சார்னு தெரியலையே. அவர் சொல்கிறாரு, அவர் சோதிக்கிறவர் அல்ல. நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நாம போய் விழுந்து கொள்ளுகிறோம். அவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்புறம் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நல்லா கவனிக்கணும். சுய இச்சையினால் என்று எழுதியிருக்கிறது. அது ஒரு தவறு. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் ஆசை என்பது இருக்கும். ஆசை இருக்கணும். எல்லா மனிதனுக்கும் விருப்பம் இருக்கும். வேத புஸ்தகத்தில் கூட நம்ம ஆசைப்படுறத கர்த்தர் கொடுப்பாராம். ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆசை. என் பிள்ளைக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணுங்கிற ஆசை. அதனால இயேசுவை பின்தொடர்ந்து என் பிள்ளைக்கு சுகம் வேண்டப்பா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். சுகத்தை விரும்பினா ஆசைப்படுவது தப்பு கிடையாது. எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு மணிக்கு ஒரு இடம் வாங்கணும் ஆசையாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது, வீடு கட்டி அதில் குடியிருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் காரில் சபைக்கு வந்துடக்கூடாது, ஆசை இருக்குது. அல்லேலூயா, கவனிங்க. அப்புறம் அடுத்த நிலை ஆசை இருக்குது. இதெல்லாம் தப்பே கிடையாது. இது ஆண்டவர் சொல்கிறாரு, இது இருக்கணுமா. ஆசையே ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் மனநோயாளி. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. இப்போது எனக்கு ஆசையே இல்லைங்க அப்படின்னு இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமானா ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் கையை தூக்குங்கன்னா கண்டிப்பாக கையை தூக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ விருப்பம் இருக்குது. நம்முடைய ஜெபத்தில் ஜெபிப்பதற்காக ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆசையெல்லாம் அதில் எழுதியிருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாருடைய ஜெப விண்ணப்பத்தையும் நான் படிச்சுட்டேன். முதல்ல நிறைய பேருக்கு நிறைய ஆசை, அதுக்கெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். இது தவறு அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன சர்வீஸில் கூட சின்ன ஒரு அம்மா தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்க கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஆம்பளை பிள்ளைக்காக தான் கேட்பாங்க. ஆனால் அவங்க பெண் குழந்தை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் ஐயா, அதுக்காக வந்திருக்காங்களே இருக்காங்களே எனக்கு தெரில, யாருன்னு தெரில. ஜெபம் பண்ண கேட்டுருங்க. ஆசை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. 3 பொம்பளை பிள்ளையை கொடுப்பார். கேட்டது 1. சோத்துரு ஆண்டவர் தருவார். ஆமேன்னு சொல்லுவோம் போகல. என்ன பாஸ்டர் எப்படி சொல்லி, எனக்கு 3 தந்தார் இல்லையா. கவனிங்க. அப்போ ஆசை அது தப்பு கிடையாது. உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆசையோடு எழுதியிருக்கீங்க. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அது தவறு கிடையாது. ஆசை நிறைவேற்றுவார்.
அப்போ நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தை எதிர்பார்ப்போட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், விருப்பத்தோட ஆசையோட ஜெபிக்கிறோம். நல்லது. அடுத்து ஆசையினுடைய அடுத்த நிலையை சொல்லுவென்றால் பேராசை. அடுத்த நிலை என்னது? பேராசை. அது நமக்கு பாயிண்ட் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இருக்குது, அதுதான் சுய இச்சை. அது ஒரு உச்சக்கட்டம். அடைந்தே ஆகணும், எடுத்தே ஆகணும், இதை செய்தே ஆகணும், இதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு அருமையானவர்கள் பிடிவாதமாய் அதை அனுபவிக்கிற வரைக்கும் போராடுகிறதின் பெயர் என்ன? சுய இச்சை. சொல்லுவாங்க, வேண்டாம், அது உனக்கு லாய்க்கு இல்லை, அது உனக்கு சரியில்லை, அது உனக்கு தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு வேணும். நான் போராடி அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அப்போ தேவன் விரும்பாமல், தேவன் அனுமதிக்காமல், தேவ திட்டமில்லாமல் ஒரு விஷயத்திற்குள் இறங்கி அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சுய இச்சை. அப்போ சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு அநேகர் தவறு பண்ணுறாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 3:6 ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று அவள் கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அவள் கொடுத்தாள், அவன் புசித்தான். அல்லேலூயா. குடும்பம் தானே. கவனிங்க, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தோட்டத்தில் இருக்கிற அனைத்து வகையான கனிகளையும் நீ புசிக்கலாம். ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, மாதுளை இருக்குது, வேறு என்னெல்லாம் இருக்குது, சப்போட்டா இருக்குது. அப்புறம் சொல்லுங்கள், ஒரு 10 பழத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்குது எல்லாம் இருக்குது. என்ன வேணாலும் நீ சாப்பிட்டுக்கங்க, நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க. ஆனால் உனக்கு ஒரே கண்டிஷன், இந்த விருட்சத்தை மட்டும் நீ என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். இவை எல்லாத்தையும் விட்டுட்டு எது புசிக்கக்கூடாது என்று சொன்னாலோ இந்த கண்ணு முழுசும் அதில் தான் இருந்துச்சு. அதுதான் இது ஈச்சித்து. இதை பறிச்சே ஆகணும், இதை புசித்தே ஆகணும், அந்த ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தே ஆகணும். 2 பேரும் சேர்ந்து தோட்டத்தை விட்டு வெளியே போயே ஆகணும். அப்போது பாருங்க, அந்த அந்த அதன் மேல் இருந்த இச்சை, ஏன் அதை பறிக்கக்கூடாதுன்னு சொன்னார்? ஏன் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார்? அப்போ அதில் என்னமோ ஒன்று இருக்குது. பொதுவாகவே அப்படித்தான். எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் ஜனங்கள் விரும்பி பார்ப்பாங்க. கவனிங்க, இப்போ பாவம் உள்ளே பிரவேசித்தது. அவள் பறித்து புசித்து விட்டாள். புசித்த உடனே, அந்த பழத்தை புசித்த உடனே அவளுக்கு மைண்டு மாறிட்டு இப்படி யோசித்திருப்பா, ஐயோ பாவம் செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திடுவார். அது எப்படி நம்ம மட்டும் வெளியே போகிறது? இந்த மனுஷன் உள்ளே இருக்க, நம்ம வெளியே இருக்க, அது எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படியாவது இவரையும் சேர்த்து கொண்டு போயே ஆகணும். இங்கே பாருங்கள், என்ன டேஸ்ட்டு தெரியுமா இந்த பழம்? நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் வேணால் ஒரு வாய் சாப்பிட்டு பாங்களேன், நல்ல கவனிங்களேன். அதை கொண்டு போய் அவனுக்கும் கொடுக்க, அவனும் சாப்பிட, 2 பேரும் அந்த பாவத்திற்குள்ளே பிரவேசித்து தேவன் வைத்திருந்த ஸ்தானத்தை இழந்து தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுறாங்க. நல்லா நீங்கள் புரிக்கணும், வசனம் சொல்லுகிறது சுய இச்சை. ஒரு பெரிய தவறுங்க நடக்குது. அந்த மனுஷனாவது வேண்டான்னு சொல்லியிருக்கண்டாமா? அந்த மனுஷனாவது ஏம்மா நீ புசிச்சால இப்போ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைங்க, அன்பு தான் போகிறதோட இவரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் போனோம். அல்லேலூயா. சிலர்லாம் பைக்கில் உட்கார்ந்து, பைக்கில் ஹெல்மெட்டு போட்டு அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பார். இந்த அம்மாமார் பின்னால் உட்கார்ந்து கழுத்தை பிடிச்சி இப்படி வச்சுருப்பாங்க, கையை இப்படி போட்டு. நான் பல நேரம் நினைப்பேன், பின்னால் கம்பி இருக்குது, பிடிச்சிருக்கல, இல்லை அவருக்கு வைத்தியாவது பிடிச்சிக்கலாம். ஆனால் அந்த கழுத்தோடு பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா விழுந்தா தான் மட்டும் விழக்கூடாது, அவரும் சேர்ந்து தான் விழணும்.
அல்லேலூயா. எப்பவுமே அது இருக்கும் பாருங்க. அது எப்படி நமக்கு மட்டும் அது எப்படி? எதுவாக இருந்தாலும் அவரையும் சேர்த்து தான் இழுத்துட்டு போகணும். இது இன்னைக்கு வந்ததில்லை, இது அன்னைக்கே வந்தது. அப்போது சுய இச்சை ஒரு பெரிய தவறு. தேவன் கொடுத்த ஸ்தானத்தை, தேவன் கொடுத்த மேன்மையை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, தேவனோடு உள்ள உறவை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இன்னைக்கு உடைச்சி தோற்றத்தை விட்டு வெளியே நிற்கிறாங்கன்னா யார் செய்த தவறு? சுய இச்சை. விலக்கப்பட்ட கனியை புசித்தபடியினாலே ஆகாது, இதை தொடக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது என்று தேவன் சொன்ன நியமத்தை கட்டளையை மீறினபடியினாலே அதுதான் தவறு, பெரிய தவறு. அதனால வந்த சாபம், அதனால வந்த போராட்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதில் தவறுனேனோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் அதில் இருந்து வெளியே வர விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் எப்பொழுதும் ஏதோ மற்றவர்களை சொல்லுகிறோம், யாரோ ஒருவரை கை காட்டுகிறோம், ஏதோ ஒரு ஆவியை சொல்லுகிறோம், இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோங்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்கு தத்தம் உண்டு, என் வார்த்தை உண்டு, நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்கள் உண்டு, இதையெல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றணும்னு நான் விரும்பும் பொழுது ஆனால் எங்கேயோ தவறு இருக்கு. இதை திருத்திக்கிட்டா, இதை சரிப்படுத்தி கொண்டால் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க தாமதிக்க மாட்டேன், அதை தீவிரமாய் உனக்கு நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கேயாசியை பாருங்கள். நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான், தேவ மனுஷனை சந்திக்க வருகிறான், வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு வருகிறான். வெகுமதிகளை கொண்டு காணிக்கை கொடுக்க வரும்பொழுது தேவ மனிதன் அந்த காணிக்கையை வாங்கவில்லை. பின்னால் இருக்கிற இந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயோ உமக்கு தான் வேண்டானாலும் பரவாயில்ல, என்னையாவது கையை காட்டியிருக்கலாமே, அவன்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அது சொல்லியிருக்கலாமே. அவரும் வாங்க மாட்டேங்காரு, அடுத்தவனையும் வாங்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிற்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு யோசனை வருது, எப்படியாவது அவனை பின்தொடர்ந்து அந்த வெகுமதியை வாங்கிடணும். ஃபாலோ பண்ணுறான், வெகுமதியை வாங்கிட்டு வரான். தீர்க்கதரிசி கேட்குறாரு, எப்பா இவ்வளோ நேரம் எங்கே போனான்? ஒரு இடம் போலையா, பின்னாடி தாப்பா நின்னேன். ஒரு இடம் போல. தேவ மனுஷனுக்கு தெரியாமலாம் இருந்தது, அவனுடைய குஷ்டரோகம் உன்னை பிடிக்கும். கவனியுங்கள், தவறு. தேவன் அனுமதிக்காத, தேவன் விரும்பாத, தேவன் சொல்லாத சில காரியங்களுக்குள் அவன் சுய இச்சையினால் அதை வாங்கி ஆக வேண்டும், அதை அனுபவித்து ஆக வேண்டும் என்று அவன் விரும்பி போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய தவறு நடக்கிறது. அது தன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையை கொண்டு வருகிறது. யோசனையில் ஏற்படுகிற தவறு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தும். சுய இச்சையினால் உண்டாகிற தவறு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தும். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். வாசியுங்கள். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷனும் எங்கே படிக்கிறோம்? சொல் தவறாதவனாய் இருக்க வேண்டும். வார்த்தையில் பிழை. ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் சொல்லவே இல்லை என்று சொல்லுகிற தவறு வார்த்தையில் பிழை. வார்த்தையில் உண்மை இல்லாத தவறு, உண்மை இல்லாதது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அநேக விஷயங்களில், அதில் ஒன்று வார்த்தையில். பல நேரங்களில் நம்ம தவறு எங்கே இருக்கு தெரியுமா? பொருத்தனை பண்ணி விடுகிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை தருவீரானால், நீர் எனக்கு கொடுப்பீரானால் நான் இதை உமக்காக கொடுப்பேன், இதை நம்முடைய ஆலயத்திற்கு செய்வேன், இதை இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணி விடுகிறோம். ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. தவறு அங்கே தான் இருக்கு. சொல்லிட்டு முடியல ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே என்று சொல்லக்கூடாதாம். வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். நீ சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது உனக்கு கண்ணியாக இருக்கும், உனக்கு பாவமாக இருக்கும் என்று வேதம் சொல்லு. வார்த்தையில் பிழை. பல நேரங்களில் நம்ம அவசரத்துக்கு, நம்ம தேவைக்கு பொருத்தனை பண்ணிடுறோம், ஜெபம் பண்ணிடுறோம், எல்லாம் தேவை சந்திக்கப்படுது, கர்த்தரும் கிரியை செஞ்சு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் யோசிக்கிறோம். பிழை எங்கே இருக்குது? வார்த்தையில் தவறு இருக்கு. உண்மையற்ற நிலை. அதை நிறைவேற்ற நமக்கு பலம் இல்லை. சங்கீதம் 15:4 சொல்லுகிறது, சங்கீதம் 15:4 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகாதவன் அவர் பார்வைக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களோ கனம் பண்ணுகிறார்.
ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லிட்டேன், என் வாயை திறந்து சொல்லிட்டேன், அதை நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். நாம் நிறைவேற்றாமல் இருப்பது நமது தவறு. அதை சரிப்படுத்தணும். எப்தா யுத்தத்திற்கு போகும் பொழுது ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்குமானால் இதை முடித்துவிட்டு நான் திரும்பி வரும் பொழுது என் கண் முன்னால் எது வருகிறதோ அதை நான் பலி செலுத்தி விடுவேன் என்று பொருத்தனை பண்ணுகிறான். அவன் திரும்பி வருகிறான், வெற்றி பெற்று விட்டான். பெரிய ஜெயம் எப்தாவின் மூலமாய் கிடைத்தது, பெரிய வெற்றி. அவன் திரும்பி வரும்போது அவனுடைய ஒரே மகள் எதிரே வருகிறாள். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறான் தெரியுமா? ஐயோ, ஒரு ஆடு வரும்லாம் நினச்சேன், ஒரு மாடு வரும்லாம் நினச்சேன், அதை அப்படியே பலி செலுத்திடலாம்லாம் நினச்சேன், என் பிள்ளையா வந்தது. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு பதிலாக 2 ஆடு தந்துடுறான் ஆண்டவரே. அப்படியா சொன்னான்? இல்லை, நான் என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் இதை இனி மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இனி மாற்றக்கூடாது. நல்ல கவனிங்க, வார்த்தையில் பிழை, தவறு. அநேக நேரங்களிலே கர்த்தரிடத்தில் ஒன்றை சொல்லுகிறோம், அதை செய்யாமல் போகிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை தீர்மானிக்கிறோம், அதை செய்யாமல் போகிறோம். யாக்கோபு வனாந்தரத்தில் தேவன் அவனை சந்தித்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணினான். என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு எல்லா நன்மையும் செய்யணும், என்னை பாதுகாக்கணும், உணவு தரணும், எனக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது. ஆண்டவரே, இந்த தேசத்திற்கு என்னை திரும்பி வர பண்ணணும், இதையெல்லாம் எனக்கு செய்வீரானால் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கென்று நான் கொடுப்பேன், ஒன்றிலும் நான் குறைவு வைக்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணினான். வருஷங்கள் கடந்து போச்சு, காலங்கள் கடந்து போச்சு. இன்னும் யாக்கோபினுடைய நிலைமை மாறலை. யாக்கோபு எதிர்பார்த்தது நடக்கலை, யாக்கோபு விரும்பினது நடக்கலை, யாக்கோபுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலை, யாக்கோபு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலை, யாக்கோபுக்கு சொன்ன தரிசனம் நடக்கலை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போ, நீ என்ன சொன்னியோ அதை நிறைவேற்றுங்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் கடந்து போயிட்டு கர்த்தர் மறக்கலை, அவன் மறந்துட்டான். ஆண்டவர் மறக்கல. நீ உன் சகோதரனுக்கு விலகி ஓடும்போது நான் உனக்கு தரிசனமானேனே, நான் உன்னோடு பேசினேனே, அப்ப நீ என்ன சொன்ன அதை நிறைவேற்று. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாக்கோபினுடைய வாழ்க்கையில வார்த்தையிலே அவன் சொன்னதை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தானோ, அப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய தடைகள், ஆசீர்வாதங்கள் தாமதிப்பது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சில தவறுகள். அது வார்த்தையினால் உண்டாகிற, தீர்மானம் பண்ணின, தேவ சமூகத்தில் சொன்ன, பொருத்தனை பண்ணின சில காரியங்களை நாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோம் என்றால் அதுவும் ஒரு தவறு தான். ஆண்டவரிடத்தில் சொல்லணும், அதை நிறைவேற்ற கிருபை தாரும், அதை நிறைவேற்ற கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிறோம். யோபு மிக அருமையாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் அதை சரிப்படுத்த நான் விரும்புகிறேன். எப்போ யோபு தன் வாழ்க்கையிலே இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாலோ அப்பொழுதெல்லாம் இழந்தவைகளெல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணால் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, தவறு என் வாழ்க்கையில் தான் இருக்குது, தவறு என்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நீங்கள் வார்த்தையை அனுப்புனீங்க, நீங்கள் தீர்க்க தரிசனமாக என்னோடு பேசினீங்க, எத்தனையோ காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்க, ஆனால் இன்னும் அது நடக்கலை. அதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் தவறு தான் ஆண்டவரே, என்னை மன்னித்து சரிப்படுத்துங்கப்பா. யோசனையில் தவறு இருக்கா? இன்னைக்கு ஆண்டவரை சரிப்படுத்துங்க. சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு கிடக்கிறீங்களா? இன்னைக்கு அதை சரிப்படுத்துங்க. வார்த்தையிலே ஆமே உண்மையற்றவர்களாய் வாழ்கிறோமா? அதை சரிப்படுத்துங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை சீக்கிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா. சீக்கிரமாய் நிறைவேறும். உங்கள் கண்கள் அதை பார்க்கும், உங்கள் கண்கள் அதை பார்க்கும். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளே நிறைவேற்ற போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா,
ஏசையா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை சரிப்படுத்த கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறப்பா. எதுல நாங்க சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே தொடர்ந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கும் பொழுது நாங்கள் தான்ப்பா தடையாக இருக்கிறோம். அந்த தடைகளை குறித்து ஆவியானவர் பேசினீர். சரிப்பட வேண்டிய விதங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் விக்கினங்களுக்கும் பலவீனங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய ஐஸ்வர்யம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா நன்மைகளையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. வேலைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. கிருபையுள்ள கரம் தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக நான் ஜெபித்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத். என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.